கொடியானது விளங்க நாளாய் விட்டது. தம்பி கஷ்டப்படுறார். சந்தோஷப்படணும். சீக்கிரமா கொடி போடு. எங்க ஊர்ல என்னதான் கொடி கட்ட கூடுவாங்க. பாருங்க தம்பி கொடி கண்டா சுத்தி விட்டா அப்படியா? சரி, அந்த பாண்ட கொடி போடு. உங்க அண்ணுக்கு பார்த்தா பறக்கிற மாதிரி தெரியுது. இது பறக்குதுங்க. எங்க அண்ணுக்கு அந்த கொடி அலையுதுரா. 13 வருஷமா எப்படி பாண்டவ காணகத்தை அலைஞ்சாங்களோ அலையுது. இது அலையுதா? அதை கொண்டு போய் அப்படியே கடாசுறாத. சரி, விட்டுறாதே. எனக்கு விடை கொடுக்கும் பட்சத்திலே இப்போது சென்று அந்த ஆர்வத்தை கொண்டு வருகிறேன்.
தம்பி துரியோதனா 16 நாட்களாக அந்த பாண்டவரோடு செய்த யுத்தத்திலே இது நாள் வரையில் ஒரு பலனையும் காணவில்லை. ஆமா இந்த 17வது நாள் யுத்தத்திலே உங்களுக்கு சேனாதி பட்டத்தை தருகிறேன். போ. காவலன் மகாராஜா பார்த்தாயா இந்த வாள் உங்களையே பாக்குதாங்க. என்னையே பாப்பு என்ன பண்றது? என் தம்பி சொன்ன வார்த்தை போ வாளை திருப்பி விடலாம். ஆமாங்க. வா போன சொன்ன வார்த்தை மாத்த முடியுமா? திருப்ப முடியாது. முடியாது. ஏன் சொன்னாரு அது போல? கேட்கலாம். கேளுங்க. என்ன வார்த்தை சொன்னாய் தம்பி? பாரத யுத்தமே செய்ய உங்களுக்கு வாண்டவர்கள் யுத்தம் தொடங்கி 17 நாள் யுத்தம். ஆமாம். என் கரத்திலே வீரவாளை கொடுத்து போய் வா என்று சொல்லாமல் போவென உரைத்தாயே, இது அமங்கலமான வார்த்தை என்று உனக்கு தெரியாதப்பா? தெரிந்தே தெரிவித்தேன் அண்ணா. ஏனப்பா அப்படி சொன்ன? 16 நாட்களாக சென்ற சேனா சைன்யத்திற்கெல்லாம் சேனாதி பட்டத்தை கொடுத்து போய் வாருங்கள் போய் வாருங்கள் போய் வாருங்கள் போய் வாருங்கள் என்று தெரிவித்தேன். ஒருத்தரும் வந்து என் முகத்தை பார்க்கல அண்ணா. இன்று அண்ணனார உனக்காகிற போவென்று தெரிவித்தால் நீங்க வந்துருவீங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொன்னா. மனதிலே நல்ல எண்ணத்தோடு நீ அப்படி தெரிவித்தாலும் நான் என்ன எண்ணுகிறேன் தெரியுமா? என்ன? ஏன்டா நீ தலை வீதியோ எப்படி முடியும் மூதா? அண்ணா, யார் யார் தலைவீது எப்படி இருக்கிறதோ அது அப்படித்தான் நடக்கும். நீ போவென்று சொல்லிவிட்டால் நான் இன்னும் அப்படியே போய்விட போவது கிடையாது. இன்று உனக்கு எப்படியும் வெற்றியை தருகிறேன், அஞ்ச வேண்டாம். கண்டிப்பா எனக்கு கூட மன வருத்தமா இருக்குது. இல்லன்னா அதே கவனமா இருப்பேன். அது போல ஒரு போட்டா பூச்சி கொடுத்துறேன். மாடி நடுவுட்ட மாடி பாத்துக்கிறேன். போட்டா பிடிச்சி கொடுக்குற சொன்னா அது வரலும் பரவாயில்ல. நடுவுட்ட போட்டா எப்படா மாட்டுவாங்க? எங்க வரவல்ல அதே கவனமா இருப்பாருங்க. எப்ப காலம் சென்ற தேவராஜர் ஆக்கிறவர்கள் விதியின் வசத்தினாலே மாண்டு விட்டார். செத்தாதான் மாட்டுவாங்களா? அவர் போட்டா பிடிச்சி நடுவிட்ட மாட்டி தெய்வமா வழிபட்டு வருவாங்க. நான் உயிரோடு இருக்கும் போதே நடுவிட்ட மாட்டு சொல்றேன். அதே கவனமா இருக்கு.
இப்படியே யுத்த களத்துக்கு போகலாம். போகலாம். ஆனால் எனக்கு ஒரு எண்ணம். அது என்ன தெரியுமா? எனக்கோ திருமணம் ஆயிப்போச்சு. என் மனைவி பேர பொன்னுருவி. ஆனால் அவள் என்னோடு பேசுவது கிடையாது. நான் இடிகுலத்தான் ரதசுத மைந்தன் என்று பேசுவது கிடையாது. நான் நேராக சென்று அழைத்தா வரமாட்டார். அருகிலே பணிப்பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அழைச்சிட்டு வா. அவர்கள் மூலியமாக இன்று அந்த பொன்னுருவி வரத்தில் ஞாபகம் வைத்து போகணும். Thank you.
ஏடா அந்த பொண்ணு நானா பூச்சிக்காரா ஏடா அந்த குழந்தை எழுதிச்சா இல்ல என்ன பார்த்து பூச்சிக்காரா நான் எதுவுமே பண்ணல பயமா என்ன இப்படி கிட்ட போய் முகத்தை காட்டுற என்ன பார்த்தா பூச்சிக்காரா டேய் வேற எப்படி இருக்குது நான் எவ்வளவு ஆசை வர என்ன பார்த்து பூச்சிக்காரா ஆசையா வரியா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எது கேக்குற சரி எங்க அப்பாவா வேலைக்கு போயிருக்காரு சரி உமாங்க போயிராங்க வேலைக்கு சரி அப்ப ஓட்டு யாரும் கிடையாது இது ஏன் கேக்குற அப்ப ஓட்டு யாரும் கிடையாது யாரும் இல்லையே அப்ப சவுரிய போச்சு பாடு என்னது ஐயோ ஓட்டையா மொண்டாடா அடிறான்னு பார்த்தா நீ கூட என்ன சொன்ன நீ ஆமா என் மேல ஆசைப்படுன்னு சொன்னா ஆசைப்படுவா அதுக்காண்டி கோவம் அடி விளக்கமா சொல்லு நானா அந்த பொண்ணு சொல்லி அடிக்குது மணியெல்லாம் பட்டு அடிக்கிறா யோ ஆனா உனக்கு அடி பார்த்துமா என்னம்மா அப்படி விளக்கமா பேசு சுருக்கமா பேசாத உனக்கு எப்படி தெரியுமா இருக்குது இது எப்படி இருக்கு உனக்கு எனக்கு எங்க நிக்கிற ஒரு இடத்துல என்ன பாட்டு பாடுனா இப்படி வந்து சொல்லு அது மிருதங்கால் தான் தெரியும் என்னடா நான் இருந்து இந்த பயிர் போட்டு நான் சுட்டு துணுவேன்னா என்னது யோ எங்க பாட்டு என்னையா பாடுன என்ன உனக்கு புரியலையா புரியலையே வாயால சொல்லு வார்த்தையா ஐயோ சொக்கலா கலா உன்னை பாட்டு பாட சொல்லு அதுதான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அட மூஞ்சி உன்னை பார்த்தா எனக்கு காதல் வைக்கலாம் ஆசை காதலியா உன் மேல காதல் காதல் ஐயோ என்ன யோ உன் மூஞ்சிக்கு உனக்கு காதல் வர கேக்குதா என்ன என் மூஞ்சி வராதா சரி எங்களை பார்த்தா உனக்கு எப்படிதான் தெரியுது எங்க அக்கா வீட்டு பண்ணா தெரியுமா அக்கா விட்டு பண்ணா அக்கா ஓ, சரி சரி இருடி நாங்க அக்கா விட்டு பண்ணா ஆமா. அப்போ எங்களுக்கு என்ன மரம் வேணும் நீ நான் உன சித்தப்பா வேணுமா சி. மாமா மாமா வேணும் மாமா என்ன விடுந்துடாது டேய் டேய் யோ அழுகுதா இல்லையா உனக்கு இங்க தானே நின்னுட்டீங்க உன்னா நினைச்சா அதை கேள்வி போய் பிடிச்சிட்டுனா அது விடு விடுன்னு யோதனா அட உண்டா கண்ணு தெரியல உனக்கு ஐயோ கண்ணு தெரியாதான் அங்க போய் பிடிச்சிட்டு நானு யோ நாங்க எப்படா ஆசையா உன்னை மாமான்னு கூப்பிடுறோம் நல்லா உன்னாரே ஏராஜா குட்டியாரியே மாமா சரிப்பட்டு வர மாட்டேங்குது. உனக்கு மூச்சு வாங்குச்சுன்னா எனக்கு உடம்பு தாங்குமா எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா உனக்கு என்ன கவலை அதனால மாமா நீ நின்னுலாம் பேசாத வா மாமா சரி அதறி உனக்கு எவ்வளவு ஆசையா நாங்க மரியாதை கொடுத்து அழகா உட்காருங்க அப்படியே உட்காருங்க இருக்க மாமா ரொம்ப கலப்பா இருக்கு தண்ணி குடிங்க மாமா எனக்கு அந்த பையல மூக்குல மூக்குல கொஞ்சம் குடிங்க யாரை குடி போடாதீ நீ மூச்சு வாங்குல அதனால கொஞ்சம் குடி மாமா யாரை குடி போடா டேய் बोल दे क्या बोल दे மாமா உனக்கு தண்ணி கூட ஒழுங்கா குடிங்க
அது லாய் பண்ண மாமா மாட்டேன் மாமா நான் லைக் பண்ண மாட்டேன் நீ வாங்க உட்காரு மாமா ஓய் தரிசி தண்ணி வந்தறியே அட உட்காரு மாமா அட ஏதோ ஒண்ணு உட்காருப்போ மாமா நீ இப்படி உட்காருங்க எங்களை பார்த்த உடனே ஆசையா உட்காருவே அப்படி உட்காரு டேய் காலே எட்ல கடா குட்டி மாதிரி இடிக்கும் குண்டியாடா மாமா டேய் பொத்துட்டு போறா ஆடியா நீ புள்ள கத்துக்காட்டி இருந்துக்கிடு உனக்குள்ள மாதிரி இது யாரெல்லாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டான் யாரு முசித்தமா நீ அவரா அவன்தாமா சரி அதெல்லாம் விடு மாமா உன்னை பார்த்த உடனே எப்படி? 4 வார்த்தை பாசமா மரியாதை கொடுத்து உங்க அக்கா கொடுக்கணுமா நீ கொடுக்கணுமா 2 பேருமே மாமா 2 பேரும் கொடுத்தா நான் தாங்குனா ஓ பக்கம் ஒரு அடி அடிக்கிறேன் மாரியா இது நல்லா இருக்குடா வாங்கி போடு சமைச்சியா அடிக்கிட்டு வாங்கி போடுறியா என்ன பண்ணுறீங்க யாரா கேவுயா மாமா என்ன மரியாதை தெரியுமா மரியாதை? ஆனா சூடு சொர்ண கேட்ட உனக்கு சூடு சொர்ணம் வெக்கம் மானம் ஏன இதுல எதுதான் ஒண்ணாச்சு இருக்குதா உனக்கு அதெல்லாம் எந்த கடையில விற்கிறாங்க எந்த கடையில விக்கறாங்களா அப்படின்னா எனக்கு தெரியாது அட பாவி அப்படின்னா தெரியாதுமா எனக்கு உனக்கு ஆரி தொப்பறம் அப்படி காட்சி போட்டுங்க இருக்க எப்படின்னா பூஜா வேற எதெல்லாம் இருக்குடா இது என்ன நேரம் இதோ பட்டமாக துப்பு காரி முடி கெல்லேத்து போடு எனக்கு என்ன ஏனமா மானமா எனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்ப உனக்கு அதெல்லாம் இருந்தா நான் எங்க வரேன் அட சனியனே ஒண்ணுமே இல்லாதப்போ எவனா வந்து உன்னை திட்டா கூட எதுவும் கேட்க மாட்டே பழுகுதே ஒதியால கொடுத்தா என்ன காரி காரி போயிடும் நான் எதுனா உனக்கு காட்டுறேன் நீல புடிச்சு பாரு நீல புடிங்க அட பாரு உனக்குதான் எதுவும் இல்லையே அப்ப இங்கே தூக்கு மாட்டி சாவறது இன்னொரு கூத்து சேர்த்து ஆட்டு போகல அதுக்கு தான் வந்துறீங்க கூத்து இல்லாத ஆட்டு போறியா இப்போ சேர்த்து ஆட்டு வந்துறீங்க எப்பா ஓ பரவாயில்ல உனக்கு ஆடிட்டான் அதான் சேர்த்து ஆட்டு முடி பண்ணிட்டீங்க ஆமா டேய் ஆடு டேய் ஏதோ வாங்கி போறத பார்த்தா டேய் எதுவா இருந்தாலும் பேசு அடிலாம் தான் பாக்குறேன் என்னால முடியல வளவலான்னு வந்து ஏன் மாமா முடியல எப்படி அடிக்கும் தெரியுமா டேய் டேய் கையா சிரி ஒண்ணு வாங்கி போயிடா ஏங்க நீ தான் அடி குடு பாத்தாடா நான் அச்சா நான் யாந்த கேக்குறேன் வாடா மாமா எப்படி அடிக்கும் கத்தினியா மாமா நீ யாரு இல்லாம கர்மம் சொல்லு சொல்ற அப்படி கேளியா பெண்கள் வந்தா முதல்ல யாரு அடக்க ஒடுக்கமா பேசணும் புரியுதா முதல்ல நீ யாரு என்ன சமாச்சாரம் சொல்லு ஆமா வெளிமானத்து வரக்கூடிய கண்ண மகாராஜா இருக்கின்றார் அல்லவா அவருடைய மனைவி பொன்னூரி அம்மனுக்கு தோழி பெண்கள் தான் நாங்கள் ஓ தோழி பெண்ணா ஆமாயா உன் பேர் என்ன என்னுடைய நாமதயம் சுந்தரவல்லி என்று அழைப்பார்கள் சுந்தரவல்லி சுந்தரனா என்னையா அழகு அழகா இருக்குனா ஓ
என் பேர் தான் பங்கஜவல்லியா? பங்குஜவல்லி, பங்குஜம். எஸ். இருந்தாலும் யார் வாங்கணும்? அம்மாவை கேட்டுதான் வருகின்றோம். வாங்க வாங்க. நான் சொன்னால் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சா அவனுக்கு தெரியும். அப்படி விவரமாக கவனிக்க வேண்டும். சொல்லுங்க.
அற்புதமாகிய அற்புதமாகிய இந்த சபைக்குள் வந்தவர் வந்தது இன்னார் நீ யார் என்று விளக்க சொன்னால் தெரியுமா? நான் பிறந்து வளர்ந்த நாடு எது தெரியுமா? எந்த நாடு? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய பேர் தெரியுமா? தாய் தந்தை பேர் என்னமோ? நான் பிறந்ததோ கலிங்க நாடு. கலிங்க நாடு. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரோ தந்தருடைய பெயர் கீர்த்திவர்மர். கீர்த்திவர்மர். தாயாருடைய பெயர் சொர்ணமாலா. சொர்ணமாலா. கீர்த்திவர்மருக்கும் சொர்ணமாலாவுக்கும் பிறந்த பொன்னுருவி பொன்மாலை சுபா அல்லது சுபாங்கனி என்று தெரிவிப்பார்கள். அப்படி வேற வகித்து பெருமையோடு வாழ்ந்து வந்தாலும் எனக்கு முன்பதாக வரக்கூடிய தாதி பெண்கள் எங்க போன்னு கூப்பிட்டுங்கிற சரி அம்மா ஒரு மணி திரும்ப வாங்க போலாம். வந்திருக்க வேண்டும். உங்களை எதற்காக அழைத்த தெரியுமா? இது என்ன காலம்? இதுவோ பகற்காலம். இந்த பகற்காலத்தில் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பகற்காலத்தில் அந்த பஞ்சனை மீது உங்களை அமரச் செய்து உங்கள் துணை மீது சிரம் சார்ந்து நித்திர செய்யணும்னு மனக்கருத்து.
யாருக்கோ ஆனந்தம் உங்கள் துடை மீது சிரம் சார்ந்து நித்திர செய்ய நேரத்தினில் நான் ஒரு அதிசயமான கனவு கண்டேன் அம்மா. பஞ்சனை மீதில் உங்கள் பஞ்சனையாக திடீரென்று எழுந்து கனவு கண்டேன் என்று சொல்கிறீர்கள். என்ன கனவு கண்டீர்கள்? விளக்கமாக சொல்லுங்கள். அம்மா என்ன சொன்னாங்க கேட்டியா? சுந்தரமே நான் என்ன சொல்வேன், தோழியாரே ஏது சொல்வேன், விந்தையோ இது என்ன கொள்ளை, நான் இன்றிரவு கண்ட கனவு சொல்றாங்களே. ஆமா, விந்தையான கனவு சொல்றீங்க, என்ன கனவா இருக்கும்? இவ்வளவு நேரம் நீங்க கூட தானே இருக்கிறீங்க. ஆமா கூட தான் இருக்கிறோம். நல்லது கெட்டதா நீங்க தானே பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? ஐயோ எங்களுக்கு எப்படியா தெரியும்? அதனால உன்னை கூப்பிட்டான். ஏமா தெரியாம தான் உன்னை கேக்குறோம். ஏதோ ஒரு கனவு கெடுதா சொல்றாங்க. ஆமா, என்ன கனவு? அது என்ன கனவு நீங்க தான் விளக்கமா கேட்டு வாங்க கொஞ்சம். சரி கேட்டு வரோம். ஆமா அம்மா, விந்தையான கனவு சொல்றீங்களே, அது என்னம்மா கனவு? விளக்கமா சொல்லுங்க. அம்மா பரிங்க ரத்து
அப்பா எங்கயா வேலை? என் பாட்டி என் பாட்டி இப்பதான் வயசுக்கு வந்தது. பாட்டி வயசுக்கு வந்து அதான் குச்சை கட்டு வரேன் நானு. பாட்டி போய் இப்போ வயசுக்கு வந்தவனுக்கு என்ன வயசானவங்க அப்படி சொல்றான் அவன். வயசாகி நடக்க முடியாம இருக்குதுமா. அதான் ஒரு இடமா அந்த வெங்காயம் கதெல்லாம் விடு. இப்ப என்ன சொன்னான்னு கேட்டியம்மா? ஓ அதுதான் வெங்காயம். அது வெங்காயம் கதை தானா? யோ, நாளைய படகளத்தில் நவரத்ன ஆபரணம் மாலை வரிசையுடன் வரும் என்று உரைத்ததே அம்மா சொல்றாங்களே. ஆமா, மாலை வரிசையில வரும் சொல்றாங்க. என்னங்க ஒண்ணும் புரியலையே. இந்த மாதிரிலாம் கனவுல வரவே கூடாது. அப்படி மகளா வந்து சொல்றாங்களே. ஆமா, அதெல்லாம் புதுசா வந்துதா இல்ல பழசா வந்துதா? அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு வாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கவே கூடாது. என்ன கனவு? இப்படி ஆகாதான். வேற என்ன கேட்கணும்? அப்படி வச்சாங்களே. ஆமா, அதனால அவங்க திராகம் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. அம்மா கேட்கணும். தீ கொண்டு மூட்டினார் போல் என் ரேகமெல்லாம் எரியுதேம்மா சொல்றாங்களே. அவங்க ரேகமெல்லாம் அந்த மாதிரிலாம் எரியவே கூடாதுமா. ஏயா அது ஆகாதுமா. அப்படியா? ஆமா, இப்படிலாம் சொல்லினே வர்றாங்களே. ஆமா, இது யார் நினைச்சு எழுதுறாங்க தெரியலையே. அது கேட்டு பாருங்க. நீங்க சொல்வதோ ஒன்றும் புரியவில்லை. இன்னும் விளக்கமாக சொன்னால் யாருக்கு என்ன நேரம் என்று நாங்கள் எடுத்து உரைக்கின்றோம். மாமா நம்ம அப்படியே ஏறுதுமா எனக்கு. ஐயோ ஏறுதா? அம்மா என்ன சொன்னாங்க கேட்டியா? என்ன சொன்னாங்க? கண்ணனான் கிணறு என்ன சொல்வேன் சங்கி, ஏது சொல்வேன் சகி, ஒரு கண்ணப்பாலைக்கு எண்ணெய் வைத்துக் கொண்ட காட்டவும் மலை சூட்டவும் சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. பல்லக்குனா என்னையா? பல்லக்குல எத்தனை வகை இருக்கு? அது தெரியாதா? தெரியாதா உனக்கு கேக்குறோம். பல்லக்குலயே 3 விதமான பல்லக்கு இருக்குது. 3 விதமா இருக்கு. அதெல்லாம் தெரியுமா? என்னென்ன? முத்து பல்லக்கு, முத்து பல்லக்கு, புஷ்ப பல்லக்கு. புஷ்ப பல்லக்கு. இந்த ரெண்டும் இது ரெண்டும் கல்யாணம், கல்யாணம், பேத்திரி விழா, காதணி விழா, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்குலாம் உதவும். அப்படியா? ஆமா. இந்த கண்ண பல்லக்கு இருக்குது பார், அது எப்படி தெரியுமா இருக்கும்? அது எப்படி இருக்கும்? எப்படி 2 நடுக்கு, 7 குறுக்கு, 7 குறுக்கு, கண்ண தடுக்கு, கண்ண நடுக்கு. அது மேல நீங்க 2 பேரும் போய் படுக்கு. பாடிக்கு போறவனே ஏன்டா அப்படி இருக்க? அது பாடிக்கு சம்பந்தமா? யோ பாடியில போய் படுக்க சொல்றீங்களே? ஆமா, நீங்களே போய் படுத்துறீங்களா? யோ சரி, இது கனவுல வரலாமா வரக்கூடாதா? இந்த மாதிரி அந்த படம் மீது அம்மன் அமர வச்சு ஊர்வலம் மாதிரி கனவு எடுக்கிறாங்க. இது ஆகாது. ஐயோ அம்மா தெரியுமா? கண்டு வாழ
ஏமா உனக்கு எத்தனை முறையா கூப்பிடுறது? எவ்வளவு மெதுவா வரியா? நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டியா? என்ன சொல்லிட்ட? ஒரு சுறுசுறுப்பா என் பாட்டி இப்பதான் வயசுக்கு வந்தது, நிறைய வேலைலாம் இருக்குதுன்னு. சரி சரி அங்க என்ன சொல்ல வேண்டாம் பாரு கேளு. தட்டு வாழை மரம் பூமியில் அடிக்கட்டி துண்டு துண்டாய் வெட்டி சூறை கொள்ளையிட்டார். கொண்டி பந்தம் கொண்டு எண்ணெய் நல்லங்கிட்டா உட்கார வைத்தது முக்காடி கொண்டான்னு சொல்றாங்களே. ஆமா, இந்த தட்டு வாழை மரம் சொல்றாங்களே, அது என்ன மரையா? தண்டு வாழை மரம்னா வராத வாழை மரம் தான் தண்டு வாழை மரம்னு சொல்லுவாங்க. வாழையில எத்தனை வகை இருக்கு? அது 3 விதமா இருக்குது. நிறைய இருக்கா? நிறைய இருக்குது. சரி, இது சொல்லு. ஆமா, எப்படி பயன்படும்? இது எப்ப பயன்படுயா? சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா? கோசிலாம் மாட்ட சொல்லு. அப்புறம் என்ன போட்டு அடிக்க கூடாது. அடிச்சு சொல்லி தொலை. அத முன்னாடி வாபஸ் வாங்கிக்கிறமா? சரி சொல்லு பாப்போம். கோச்சிக்க கூடாதுல? நீ நானா புடிச்சு போடாடி. யோ நல்லா உத்து பாரியா, எங்க அக்கா கல்யாணம் ஆயிடுச்சியா? அம்மா, இந்த மன இதுவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு. இது மாதிரி ஒரு பொண்ணு. ஆமா, ஒரு பேச்சுக்கு. சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்க. இல்ல ஊர் பெரியவங்களா பார்த்து ஊர் பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கறாங்க. ஆமா, என்ன மாதிரி? ஆமா, அது நல்லா தான் இருக்கும். உடனே பார்த்து சீக்கிரம் பட்டுன்னு போடும். அட பாவி, உன் எதிரில கொள்ள கத்திரிக்கா. உன் எதிரில தான் குத்துக்கல்லாட்ட நிக்கிற. ஏன் இப்படி இருக்க? அது நானமா வரது பேச்சு தான் சொல்லிங்கனா. சரி சரி சொல்லியா? தொலை. உடனே என்ன ஆகும்? இப்பதான் ஊர் பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது சீக்கிரம் பட்டுன்னு போச்சு. உடனே ரெண்டாவது ஒண்ணு வாரமா ஒண்ணு கட்டுவாங்க. ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்களா? ஐயோ கடவுளே. என்னடா இது, நல்ல அறியாத பையனாச்சு, இப்பதான் கல்யாணம் பண்ணி வச்சோம், அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பாப்பாங்க. என்ன மாதிரியா? ஆனா என்ன இல்லல. நீ இல்லம்மா, சொல்லு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு. அது என்ன பொண்ணும்? என்ன சொல்ல? பூ, பொட்டு, மிச்சரு, அல்வா, இதெல்லாம் ஆசைப்பட்டுன்னு ஆசைப்பட்டுட்டு ஓடி போடும். அட பாவி, இதெல்லாம் நீ வாங்கி குத்துந்தா உன்னே இருந்திருக்குல்ல. அது டாவச்சின்னு ஓடி போடுமா? அப்படியா? அது ஒரே காலம் நிக்காது. என்னடா இது, என்னடா இது? இப்பதான் கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்பதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க சொல்லிட்டு முதலாவது செத்து போச்சு, செத்து போச்சு, ரெண்டாவது இப்படி ஓடி போச்சு அப்படி சொல்லிட்டு என்னடா இது இப்படி சொல்லிட்டு மூணாவது ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க. மூணாவது யார் பண்றாங்களா? மூணாவது கல்யாணம் வாரம். முதல்ல தாரமாச்சா, தாரம். ரெண்டாவது வாரம், இரண்டாவது வாரம், மூணாவது வாரமா ஒண்ணு கொண்டாந்து கட்டுவாங்க. அது எது போல இருக்கும்? அது ஏதோ ஒண்ணு போல இருக்கும். அப்படியா? ஆமா, அப்படி மூணாவது கல்யாணம் பண்ணும்போது தான் வரத கொண்டாந்து நட்டு வச்சி துண்டு துண்டா வெட்டி கூரை கொள்ள இட்டு பிறகுதான் டாங் முருகன டூம் டூம். அது என்னய்யா? அது நாவா? இப்படி ஒரு இசை நான் கேட்டதே இல்லையே. அதான் கொடரி மேலமா. கொடரி மேலமா? அது ஏன் இப்ப யூஸ் பண்றாங்க? ஏன் தெரியுமா? முதல் கல்யாணத்துக்கு பாட்டு கச்சேரி அதெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அது சில நிறைய எக்கச்சக்கமா போயிருக்கும். ஆமா, முதல் கல்யாணம் அது டாம் டூம் செய்ய வேண்டியதுதான். ஆமா, ரெண்டாவது கல்யாணம் ஆச்சு, ஆமா, அதுக்கு தவுளு நாதஸ்வரம் அந்த மாதிரி வச்சு கோயில ஒரு சிம்பிளா அப்படி முடிச்சுடுவாங்க. மூணாவது எங்க செலவு பண்றது? அதனால கொடரி மேல வச்சு விட்டுருவாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒண்டி பந்தம் வேண்டி எண்ணெய் நல்லங்கிட்டா சொல்றாங்களே, இந்த ஒண்டி பந்தம் எப்ப போடுவாங்க? அது தெரியாதா? தெரியாதே. எங்க ஊர்ல பாலு பாலுன்னு ஒருத்தன் தான். யாரியா? ரவுடியா பால். யார் நீயா? அட ரவுடி கோபாலுமா. அப்படி விளக்கமா சொல்லு. அவர் பேர் ரவுடி கோபாலு. ரவுடி கோபாலு. அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்க பேர் தெரியுமா? என்ன பேரு? நீங்களே வச்சுக்கிறீங்களே பேர்லாம். ஐயோ, அவ்வளவு அருமையான பேர் வச்சுங்கறாங்க. சரி சொல்லையா. பூலமூக்கி. நல்ல பேர் தான். சரி, அடுத்தது அப்ப என்ன ஆகும் தெரியுமா? அந்த தீபம் எப்ப போடுவாங்க? அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? பதத்துல தயார் பண்ணிட்டு அவங்க போய்டுவாங்க, வேலைக்கு போய்டுவாங்க, குழம்பு வச்சிட்டு போய்டுவாங்க. இவரு என்ன பண்ணுவாரு? இவரு என்ன பண்ணுவாரு? மணி வரதுக்குள்ள பத தயார் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடு போய் முருங்கத்துல ஏறுவாரு. ஏன் குடுக்குடு ஓடி போய் ஏறுறாரு? அவர் வீட்டு மரமா தான் பொறுமையா ஏறுவாரு. அது யார் வீட்டு மரமா ஆச்சு? அத திட்டு மரம். உனக்கு கால பட்டுன்னு வந்து பொட்டுன்னு போடுவாரு. அடப்பாவி. அப்புறம் என்ன ஆச்சு? ஊளமுகியாண்ட சொல்லுவாங்க. அப்புறம் ஐயோ மாட்டி வச்சு ஓடியா. ஆமா, ஏன் கவலையா தானே? முன்னாடி பொண்ணு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த அம்மா உட்கார வச்சு தலைக்கு தண்ணியை ஊத்தி பழுக்க மஞ்சளை பூசி கால் நாங்கள பொட்டு வச்சு தலை நிறைய பூலா வைப்பாங்க, கை நிறைய வலையெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அது மாதிரி பண்ண முடியாது. ஓ, கடைசி நாளே. ஆமா, உன்னை வெடிக்காத 4 மணிக்கு மாங்கல்யம் வாங்கும் போது நமக்கு என்ன பண்ணுவாங்க? வயிற்றுக்குள்ள தயிர் சாதம் போட்டிருப்பாங்க. தயிர் சாதம் சாப்பிட்டதுக்கும் தலை குளிச்சதுக்கும் அப்படியே கண்ணு பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டும். தூக்கம் அதிகமா வரும். உடனே பார்த்து சும்மா இருப்பாங்களா? எழுந்து எழுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வெடிக்கால 4 மணிக்கு மாங்கல்யம் வாங்குவாங்க. வாங்கும்போது ஒரே ஒரு தீபம் போடுவாங்க. ஒண்டி தீபம். ஆமா, ஒரே திரி போடுவாங்க. அது பேர் ஒண்டி தீபம். அதான் ஒண்டி பந்தம். இது என்ன கனவு? இது ஆகாத கனவு தான். அட கழுதை, இது சொல்றதுக்குள்ளே வச்சு
அடி பாருங்க கொண்ட வந்து காப்பியா தாங்கடி கண்ணா வீரந்த கொல்ல ஒரு பிள்ளை பேர முடியலையே அடி பாருங்க ராஜா வருவார் என்று நான் ரோஜா மாலை வாங்கி வச்சேன் அந்த ரோஜா பூ வரகான ராஜா வரகான அடி பாருங்க நேத்துக்கு பாவாடை தூக்குறேன் இல்லப்பா வயல குச்சித்துக்கு தான் எங்க பாவாடைக்கு என்னக்குதா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அழுதுக்குனே இருக்கும்போது என்னவோ எழுந்து என்னவோ முட்டை விட்டுதான் பாருன்ற ஆமா நீ தண்ணி எத்துமான்ற என்னையா நினைச்சுக்கிறேன் அதெல்லாம் கேட்டா ஆனா பிறந்த கொல்ல நான் அத்தை சீவி என்ன பண்ணுவேன் எல்லாரும் செய்வியா நீ எத்தையோடு செய்ய வேண்டித்தான் ஒண்ணு செஞ்சு பாடுங்களே இருக்கலாம் செஞ்சுக்கலாம் விடுமா எங்க போயிடும் போகுது எல்லாம் சரி கூரை இல்லா வீட்டில் தீபம் ஐயா மலை கொண்டாட அடித்தனர் பெற்றுக்கொள்ள எல்லோரும் வாரினார் எண்ணெய் வேறுந்தாலே சொல்றாங்களே கூரை இல்லா வீடு என்ன வீடு குடித்தவரு யோ ஏமா நீ கேட்டதாவ நான் சொல்லிங்கண்ணா சரி சொல்லியா குட்டி சொன்னனே கூரைக்குதா அது செவரு இஞ்சி போய்க்குதா அதான் குட்டி சவருன்னு சொன்னேன் கூரை இல்லாத செவரு இண்டு போய் தான் குடிச்சாரு அது குட்டி சவரு ஓஹோ குட்டி சவரனா மட்ட பெண்கள் தெரியாதா தெரியாதே அது அவங்களே ஸ்ரீ அவங்கள ஸ்ரீனா விதவஸ்ரீ விதவஸ்ரீனா இல்லாதவங்க இல்லாதவனா லைசன்ஸ் இல்லாதவங்க லைசென்ஸ் இல்லாதவனா தாலி இல்லாதவங்க தாலி இல்லாதவனா ஆனா கட்டியாத்த கண்ணாடி முடி முடியும் பாதியா சரி இது என்ன கனவே இது ஆகாது அப்ப போய் சொல்லலாமா நீ ஏகரே என்ன தீவினை நான் கண்ட இளவனத்து தாய் வீட்டுக்கு நேருமா என் மாமியார் வீட்டுக்கு நேருமா அம்மா திருமணமான பெண்கள் கனவு கண்டால் அது மாமியார் வீட்டிற்கு நேரும் திருமணமாகாத பெண்கள் கனவு கண்டால் அது அனைத்தும் தாயார் வீட்டிற்கு நேரும் தங்களுக்கோ திருமணமாகி விட்டது ஆகையால் தங்கள் கண்ட கனவு அனைத்தும் உமது மாமியார் வீட்டிற்கு நேரும் உமது தாயார் வீட்டிற்கு என் மாமியார் வீட்டுக்கு நேருமா என் மாமியார் வீட்டு வந்து அடியோடு வாரி விடுவாம்மா என் மாமியார் வீடு எக்கண்ணா கெட்டு குடிச்சாரு போட்டா வாங்கடி போனோம்
ஆசை போட்டு கணத்துல குதிக்குமா? ஆமாமா. ஆசை பாரு. என்ன வாங்க போய் எல்லாம் கும்பல குளிக்கலாம். சரி இப்ப எதுக்கு எங்களை மடக்குற? மடக்கறனா முக்கியமான வேலைக்கு தான் வந்துக்கறான். அட என்ன வேலை சொல்லையா? ஓ காஞ்சிக்கா வைக்க போடுறேன்றா. ஆமா சரி வேகடா கிட்டு அத நீச்சல் குளிச்சு தெரியுமா? நீச்சல் தானா கந்தட வாங்க சொல்லி தரேன். சரி வர வாயா போலாம். தெரியாது நீ எனக்கு சொல்லி கொடுத்து. அட எப்படியோட கத்து குத்துறான். செத்துதான் கத்துறேன். செத்தாலும் பரவாயில்லை. சரி இப்போ எங்களை யார் எடுத்தது? பத்தியா கல்லல கதை இருக்காரு பாரு. ஆமா. பொன்னுரி அம்மாவை சகல அலங்காரத்தோட ஆயிட்டு வர சொன்னாரு. அவன் தானே. சரி விடு.